கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை. கல்வியே மாற்றத்திற்கான மிகப்பெரிய சக்தி. தமிழக அரசு 30,000 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் வழியாக வளமான அடிப்படை கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆதிதிராவிடர் சமூகத்தின் குழந்தைகள் கல்வி மூலம் உயர்ந்தெழ வேண்டும் என்ற லட்சியத்தோடு தொடங்கப்பட்டவைதான் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள். இந்த 932 பள்ளிகளின் வழியாக 42,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். 2012 முதல் இந்த பள்ளி ஓராசிரியர் பள்ளியா இருந்தது. இந்த பள்ளியில் 75 பேர் மாணவர்கள் இருந்தாங்க. இந்த 75 மாணவர்களும் 2 வகுப்பறையில அவங்களுடைய இந்திய அந்த காலகட்டத்தில் நம்ம சரியான முறையில பாடத்திட்டத்தை முடிக்கவும் முடியல. பாடத்திட்டத்தை முடிச்ச அந்த திறனை பையன்கிட்ட வெளிக்கொணரவும் எங்களால முடியல. பம்பிள்பீ ட்ரஸ்ட் கிராமப்புற மாணவர்களின் கற்றல் அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்காக 2019 கல்வி 40 என்ற திட்டத்தை தொடங்கியது. இத்திட்டம் இன்றைய காலகட்டத்தின் தேவைக்கேற்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு பள்ளிகளுக்குள் சுவாரஸ்யமான கற்றல் அனுபவத்தை வழங்கத் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக பம்பிள்பீ ட்ரஸ்ட் 2022 ராம்கோ சிமெண்ட்ஸின் நிதி உதவியுடன் விருதுநகர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் உள்ள 36 ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளில் இத்திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது. பின்னர் கல்வி 40க்கு அப்புறம் வாய்ப்பாட்டை மனப்பாடமாகவும் பாடலியா சொல்லும் போது ஜாலியா சொல்றான். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 தம்பி 2 2 4 தம்பி 3 2 6 தம்பி தம்பி 4 2 8 தம்பி. இது மாதிரி பாடல்கள் வழியா சொல்லும் பொழுது மாணவர்கள் ஈஸியா மனப்பாடம் பண்ணி கல்வி காலம் கடைசி வரைக்கும் வாய்ப்பாடு மறக்கவே மறக்காது. கல்வி பாட்டி வந்ததுக்கு அப்புறம் அதுல கதைகள், விடுகதைகள், கட்டுரைகள், பொது தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. மாணவர்களே அதை என்ன செய்வாங்க, ஸ்மார்ட் டிவில அவங்களா எப்படி இது பண்றது, போடுறது, செய்யறது, வைக்கிறதுங்கிறத அவங்களே போட்டு என்னென்ன தெரியலையோ அவ்வளவும் அதுலயே என்ன செஞ்சுக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் தேர்வு செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த செயல்பாட்டை நடைமுறைப்படுத்திட தொடர்ந்து துணை நிற்கின்றனர். மேலும் இவர்கள் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுடன் இணைந்து ஒருங்கிணைந்த கல்விச் சூழலை உருவாக்கி வருகின்றனர். மாணவர்களின் தமிழ் மற்றும் ஆங்கில மொழித்திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகளும் இத்திட்டத்தின் அடுத்த கட்டமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. இப்ப தமிழ் எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் சொல்லி தரேன் சார். அதுல பாவெல்லாம் எடுத்துக்கிட்டா அம்மா அவங்களாவே அவங்கள்ட்ட பிள்ளைங்கள்ட்டயே சொன்னோம்னா அவங்களே நியூஸ் பேப்பரை கொடுத்தோம் அதுல உள்ள எழுத்துக்களை வட்டம் போட சொல்றேன். எப்படி ஏன் எழுத்துக்களை வட்டம் போட சொல்றேன்னா, அதோட வார்த்தைகளை இப்போ அந்த நியூஸ் பேப்பர்ல ஒவ்வொரு லைனா வாசிக்கும் போது எத்தனை எழுத்து இருக்கு, இப்ப ஆனா எத்தனை எழுத்து இருக்கு, கால எத்தனை எழுத்து இருக்குன்னா அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்க ஈஸியா இருக்கு. இங்கிலீஷ்ல ப்ரொனன்சியேஷன் பேசும்போதும் சரி, முன்னாடியெல்லாம் ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும்னா அந்த வேர்டை அவங்க சொல்றதுக்கே சரியா சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் கரெக்டா ஒரு வேர்டையுமே நல்லா உச்சரிக்கிறாங்க. எல்கேஜி யூகேஜி போய் பிள்ளைங்க படிக்க வச்சாலும் அவங்க இங்கிலீஷ்ல இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கறத தாண்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க நல்லா சொல்றாங்க அப்படிங்கறத மத்த ஸ்கூல் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க ஒன்ன விட நல்லா சொல்றாங்கிற அளவுக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் ஆயிருக்காங்க. இப்ப என் பிள்ளைலாம் இந்த ஊர்ல இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்க போறோமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹேட்டிங்கா இருந்துச்சு. இந்த எஜுகேஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. குறிப்பாக ஆங்கில பேச்சுத்திறன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மேம்பாட்டில் இக்குழந்தைகள் பெற்று வரும் முன்னேற்றம் அவர்களுக்கு வகுப்பறையை தாண்டிய அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. ஹாய், hello, how are you? I am fine, thank you. How about you? I am fine, thank you. What is your name? My name is Jeffrey Nivanjlin. What is your name? My name is Ardharansha. Where are you from? I am from Bhuvanipattur. எப்படி இந்த பசங்களை எப்படி கொண்டு வந்துட்டீங்க? எல்லாருமே கேக்குற விஷயம் அப்படிதான். எப்படி இந்த ஸ்கூல்ல சேர்க்கவே மாட்டாங்களே, எப்படி இவ்வளவு கொண்டு வந்தீங்க, எப்படி கொண்டு வந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. இங்க ஃபர்ஸ்ட் இங்க அட்மிஷன் ஆரம்பிச்சு இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5 பேர் தான் அட்மிஷன் ஃபர்ஸ்ட். இப்போ இங்க 45 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து அதுதான் அவங்க ரொம்ப சந்தோஷம். அவங்களோட பசங்க இங்கிலீஷ் பேசுறது
வீட்டுல நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்திருக்காங்க. அவங்க பசங்களும் என் பசங்களும் விளையாடுவாங்க. அப்ப நான் நார்மலா ஒரு நாள் ஈவினிங் விளையாண்டுட்டு இருக்கிறப்போ என் பையன் தான் கேட்டான், அவனுக்கு அதை சொல்ல தெரியல. அப்பதான் எனக்கு என்ன ஈவன் ஒரு பேசிக்காவே ஒண்ணும் தெரியல, ஆனா என் பையன் தமிழ் மீடியத்துல இவ்வளவு போல்டா இருக்கான், இதுவே போதும், ஒரு திருப்தியா இருந்துச்சு. மேலும் கலைகளின் வழியாக திறன் வளர்ப்பு என்பதையும் பம்பிள் பீ ட்ரஸ்ட் முக்கிய அம்சமாக முன்னெடுத்து வருகிறது. மாணவர்களின் படைப்பாற்றலை கண்காட்சிகளாகவும் கலை போட்டிகளாகவும் நிகழ்த்த வாய்ப்பளிக்கப்படுகிறது. நடிக்க வந்த சபையோருக்கு வணக்கம், நாடகம் படிக்க வந்த அவையோருக்கு வணக்கம். நாடகம் தான் நடிக்க போறோங்க, நாங்க நல்ல செய்தி சொல்ல போறோங்க. எங்க மாணவர்கள் வெளி பள்ளிகளுக்கு போய் தனித்தனியாக வளர்த்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை அங்க பகுதி அளவுல கலந்துகிட்டு மாவட்ட அளவுல மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் முதல் பரிசு பெற்றவங்க கிட்டத்தட்ட 6-7 போட்டிகளில் பெற்றுவாங்க. இந்த பம்பிள் பீ ட்ரஸ்ட் ராம்கோ நிறுவனம் மூலமா கல்வி 40 ஊர்களுக்கு பள்ளியில் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரம்பிச்ச அந்த நிமிடம் முதல் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பள்ளி மாணவர்களுக்கு முழுமையா பெற்றிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஐயூடி சைல்டு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து முதல்ல எழுத மாட்டான், வாயை திறந்து சொல்ல மாட்டான். ஆனா நம்ம ஒரு தடவை சொல்லிட்டு அவன் விட்டுருவான். ஆனா இப்ப இந்த டிவி இதெல்லாம் போட்டு காமிக்கும் போது அவன் என்ன பண்றான்னா, சார் ஏபிசிடி நம்ம எழுதுறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவன் எல்லாருமே ஏபிசிடி எழுதுங்கன்னா அவனும் எழுதிட்டு வந்துடுறான். இப்பெல்லாம் பெயர்லயே வந்து நான் அவனா சொல்றேன் மிஸ், ஏபிசிடி சொல்றேன் மிஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறான் சார். கலைகளின் வழியாக மாணவர்கள் கற்பனை ஆற்றலையும் மொழி திறனையும் தன்னம்பிக்கையையும் சமூக திறன்களையும் வளர்த்துக் கொள்கின்றனர். I am going to narrate a story. The fox and the goat. There lived a fox in a forest. One day the fox fell into a deep well from which he could not get out. I got stuck. How do I escape from here? While he was thinking one, he suddenly saw a goat pass by. The goat asked the fox, "What are you doing there?" The fox replied, "Oh, have you not yet?" நம்ம கல்வி பாட்டி ப்ரோக்ராம்க்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படிப்புன்றத தாண்டி எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லாவே படிக்க மாட்டானுங்க, அந்த பசங்க நானும் சேரலாமா? சரி சேரடா, உன்னால முடிஞ்ச நான் ஹெல்ப் பண்றேன். அவங்கெல்லாம் வந்து காம்படிஷனுக்கு சேர்ந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த முகித பாலான்ற பொண்ணுக்கு வந்து IAS ஆகணும்ன்றது ஆசை. நான் அவகிட்ட காமிச்ச இதுதான் கலெக்டரேட், இங்கதான் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போனேன். அங்கே வந்து நான் ஸ்டோரி சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனோடனே நிறைய சொல்லி தந்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் நீங்கள் இது வாசிக்கணும், அது படிக்கணும்னு சொல்லி தந்தாங்க. ஆம், மாணவர்கள் வளர்கின்றனர், ஆசிரியர்கள் ஊக்கமுடன் கற்பிக்கின்றனர். இந்த ஷீல்டு பாத்தீங்கன்னா சார், என்னோட எஜுகேஷனுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பிரைஸ். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. அதுவும் எங்களை வர வச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டர் ஆஃபீஸ்ல எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். இந்த மூமெண்ட் வந்து எங்க லைஃப்ல மறக்க முடியாத மூமெண்ட். டிகிரி முடிச்சு 2 டைம் நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் டிகிரி முடிச்சதுக்கு. அது வந்து எப்படின்னா, அடுத்தவங்க சொல்லி கொடுத்து நம்ம படிச்சு வாங்கின டிகிரி. இப்போ வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வாங்கினதுனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். பெற்றோர்கள் தங்கள் நேரத்தை ஒதுக்கி குழந்தைகளின் கல்வி பயணத்தில் பங்கெடுக்கின்றனர். எஜுகேஷன் மட்டுமே போதாது இல்ல, நிறைய போட்டியில கலந்துக்கணும். இந்த கதை குரல் போட்டியில எல்லாம் பாப்பா சர்டிபிகேட் வாங்கியிருக்கா. கல்வி பாட்டி வந்தது உண்மையிலேயே எல்லா பேரண்ட்ஸுக்கும் நல்லதுதான். வீட்டுல போய் சொல்லி தரது எல்லாமே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடுறாங்க. எல்லாமே இருக்கு. நல்ல வேர்டு கத்துக்கிறாங்க, அதோட மீனிங் புரிஞ்சுக்கிறாங்க, விளையாடுறாங்க, ஒரு குழந்தைய எப்படி கொண்டுட்டு வரணுமோ எல்லாமே இதுல இருக்கு. நான் ஒரு ஸ்டேஜ் கூட ஏறினதே கிடையாது. ஆனா பாப்பா ஏறுறா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கா. 4 வயசுல இருந்து ஸ்டேஜ் ஏறிக்கிட்டு தான் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறம் போய் மெடல் வாங்குறா. நல்லா இருக்கு சார், அதை பார்க்க அழகா இருக்கு. பம்பிள் பீ ட்ரஸ்ட் ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்துடன் கைகோர்த்து தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கியுள்ளது. இன்னொரு பசங்களை எப்படி சொல்லிக் கொடுக்கறத விட கல்வி 40 ஆப் மூலமா என்னுடைய பாட சுமைகளை நான் இன்னும் சொல்லிருந்தோம், அவனுக்கு இன்னும் எளிமையா இருந்தது. அதோட அச்சீவ்மெண்ட் நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா, ஆங்கிலம் புலமை கம்மியா இருந்தது, மாணவர்கள்ட்ட ஒரு தெளிவு இல்லாம இருந்தது, ஒரு வெளி உலகம் என்னன்னு தெரியாம வளர்ந்த பசங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்நெட்டு கனெக்ஷனு, டிவி, செல்போனு, இந்த பசங்க அதை யூஸ் பண்ணி அதுல இருந்து படிச்சு ஆங்கிலம் பேசும்போது ஒரு 3 பேரண்ட் நேரடியாக வந்து என்கிட்ட
ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. முன்னாடி செல் எடுத்தானா கேம் விளையாடுவான், அதை பண்ணிக்கிட்டான். ஆனா இன்னைக்கு வந்து வேற எது செய்யறான் சார் அப்படிங்கையில பரவாயில்லப்பா, நம்ம போற பாதை சரியா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு கல்வி 40 கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம். இன்னும் ஆயிரக்கணக்கானோரின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஒன்றுபடுவோம், வாருங்கள்.